ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. இஸ்லாமிய அரசியல் கொள்கை கூட பிரச்சாரம் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி. நீ ஒரு இஸ்லாமிய கட்சி தொடங்கலாம், எல்லாரையும் இதுல வந்து சேருங்கன்னு கூப்பிடலாம். புரியுதா? குர்ஆனுடைய கிளாஸஸ் நடத்தலாம், நான் நடத்துறேன். புரியுதா? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் அமைப்போ அதுவோ கிடையாது. என்ன வர சரியா? இந்த சுதந்திரம் இருக்கு. நீங்க போறோம், டிபார்ட்மெண்ட்ல பாக்குறோம், நல்ல மரியாதையா ட்ரீட் பண்றாங்க, நீங்க பேசுங்க, என்ன சட்டம் ஒழுங்கு குலைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. என்ன சட்டம் ஒழுங்கு குலைக்கூடாது. நீங்க அமைதியா உங்க மார்க்கத்தை எப்படி வேணாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த ரோட்ல ரவுடிசம் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, இந்த மாதிரி எந்த சேட்டையும் இருக்கக்கூடாது. இது மட்டும் பண்ணாம இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும். ஏன்னா இது ஹிஜ்ரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசணுங்கிறதுக்காக இதை டீட்டெயிலா பேசுறேன். சரியா? இப்போ அடுத்த வசனங்கள் பார்ப்போம். ஆனால் எவ்வித உபாயத்தையும் மேற்கொள்ள முடியாமல், எந்த வழிவகையும் பெறாமல் உண்மையிலே இயலாதவர்களாக இருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர. அப்போ இந்த நரகத்துக்கு இவங்க அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா மலக்குகள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் உண்மையிலே இயலாமல் இருந்தாங்களோ, இப்ப கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி போவாரு? உண்மையிலே ஆண்கள் வந்து அவங்க கண்ணு ஆண் தான், நல்ல திடகாதமான தான், கண்ணு தெரியாது. சரியா? அதே மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அபூஜந்தல்ல, அவர் எப்படி போவார் ஹிஜ்ரத்துக்கு? அவங்க அப்பா திறந்து விட்டாதானே போறதுக்கு. சங்கிலி போட்டு வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க, ஜெயிலில் வச்சிருக்காங்க, எப்படி போவார்? அப்ப அவரும் போக முடியாது. பெண்கள் எப்படி போவாங்க? அவங்க பலவீனர்கள் இல்லையா? ஆண்களை சார்ந்தல இருக்காங்க. இன்னும் வந்து சட்டம் இறங்கல. யாரு? முஸ்லிம்கள், முஸ்லீம் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணுவது ஹராமுன்னு இன்னும் சட்டம் இறங்கல. அந்த சட்டமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் இறங்குது. ஏன்னா அது வரைக்கும் இப்போ உமர்லியானு போனாங்க இல்லையா ஹிஜ்ரத், அப்ப கூட போன மனைவி யாரு? காஃபிர். இந்த சட்டம் பின்னாடி இறங்குது. அந்த டைம்ல தான் உமர்லியானு தலாக் கொடுத்தா மனைவியை வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க. நீ போய் மக்களை இருந்துவோ, இனிமே உனக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ இது வரைக்கும் என்ன அனுமதி இருந்தது? காஃபிர்களுடன் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த அனுமதி இருக்கும்போது அப்ப கணவனுக்கு பர்மிஷன் இல்லாம மனைவி போக முடியாது. அடுத்தது குழந்தைகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன குழந்தையா இருந்தாங்க. குழந்தை எப்படி போகும்? 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுமா? போற வழியிலே அவனை தூக்கிட்டு போயிடும். அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால இவங்களுக்கு சலுகை இருக்கு. நல்லா சொல்றான், அவர்களை அல்லாஹ் பிழை பொறுக்கட்டும், அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் ஆவான். இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? மன்னிப்பு வழங்கணும். சரி, எவர் அல்லாஹ்வின் வழியில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் காண்பார். இப்ப ஹிஜ்ரத் பண்ணும்போது முதல்ல நம்ம மனசுல வந்து தடுக்கிறது எதுன்னா, இங்க நம்ம வச்சிருக்கிற செட்டப், வீடு சூப்பராக கட்டி பார்த்து 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 கட்டுறோம். அது வந்து தண்ணி நல்லா விடணும். 15 நாள் விட்டு அந்த பாசை பிடிக்கணும். அப்போ தான் வந்து க்யூரிங் நல்லா இருக்கும். ஏங்க அப்போ தான் 100 வருஷம் பில்டிங் வரும். நீங்களே 40 வருஷத்தில் டிக்கெட் வாங்கிடுவீங்க. அப்போ 100 வருஷம் பில்டிங் வரணும், அடுத்த ஃபீல்டுக்கும் வரணும். கம்பி நல்லா வந்து நம்ம கம்பி வந்து இந்த அக்னிலாம் போடக்கூடாது. அது வந்து இது டாடா ஸ்டீல் இருக்குல்ல, வெர்ஜின் ஸ்டீல், அது வாங்கி போடும். இது 50 ரூபா, அது 75 ரூபா, அது போடுங்க. போட்டால் தான் 100 வருஷம் வரும். மரம், சாதாரண மரம், தேக்கு மரம், இதெல்லாம் போட்டுச்சு. இப்போ என்ன ஆகுது? ஹிஜ்ரத்துன்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு? நீ விற்கணும், அவன் வாங்க மாட்டான். அவன் தெரியும்ல, பாய் வந்து ஹிஜ்ரத் தான் போய் ஆகணும். அவன் என்ன அந்த டைம்ல 5000 தெரியுங்களாம்மா, 10,000 தெரியும், எப்படியும் விட்டுட்டு போறது தான் ஆச்சு, எடுத்துக்க வேண்டியதான்மா. அப்படிதான் எடுத்தாங்க மக்களை. முஸ்லீம்கள்லாம் விட்டுட்டு போனாங்கல்ல வீடு, அது எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துட்டானுங்க. சரியா? அப்போ என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹிஜ்ரத் பண்ணும்போது உங்களுக்கு இதுதானே தடையா இருக்கு, நான் வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்க எனக்காக ஹிஜ்ரத் பண்ணிட்டு வாங்க, அவருக்கு எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் நான் காண்பார். மதீனால ஹிஜ்ரத்துக்குன்னு முஹாஜிர்கள் போனாங்கல்ல, எல்லாரும் கோடீஸ்வரங்களா தான் செத்தாங்க. யாரும் வந்து அங்க ஏழையா சாகல. எல்லாரும் கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள். அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் ஆக்கணும். இதனால ரசூலா என்ன பண்ணாங்க? இந்த வாக்குறுதி கொடுத்ததுனால ஹிஜ்ரத் பண்ணும்போது புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹதீஸே அதுதான். புகாரிலையும் அதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ், முஸ்லீம்லையும் அதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து.
ஒருவர் எந்த நோக்கத்துக்காக ஹிஜ்ரத்து செய்கிறாரோ அதுதான் கிடைக்கும். ஒருவர் பொருளாதாரத்துக்காக ஹிஜ்ரத்து செய்தால் அவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காது. ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஹிஜ்ரத்து செய்தால் அந்த பெண் கிடைப்பாங்க, சொர்க்கம் கிடைக்காது. ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போகும்போதே எல்லாருக்கும் சஹாபாக்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. நீங்க போறது இது கிடைக்கும். ஏன்னா மக்காவை விட மதீனா செழிப்பான பகுதி. புரியுதா? இப்ப அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துலயும் வாக்குறுதி கொடுக்கான். 29 அத்தியாயத்தில் 56 வசனம், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக என்னுடைய பூமி மிக விசாலமானது, எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றேன், என்னுடைய பூமி ரொம்ப பெருசு, இத்துளூண்டு இடத்துல தான் உட்காந்துட்டு இங்க என்னங்க பண்றது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்பெல்லாம் உட்காந்துட்டு தேடுங்க, வெளியே போங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நம்ம வேற ஒரு ஹிஜ்ரத்தும் இன்னைக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருப்போம், அங்க மார்க்கத்துடைய வேலை செய்யறதுக்கான செட்டப் இருக்காது. அதை விட நம்முடைய தேவை இன்னொரு ஊர்ல இருக்கும், அங்க அதை விட பலமான கட்டமைப்பு இருக்கும். அங்க போனா இன்னும் நம்ம தாவா வீரியமா பண்ண முடியும் இருக்கும். இப்போ இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசு, இப்போ விட்டுட்டு போறோம்ல, இதுவும் ஒரு வகையில் ஹிஜ்ரத். இது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் போறது. இப்படி போறவங்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க விட்டுட்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வந்தவங்க யாரும் நடு ரோட்ல நின்று பிச்சைக்காரங்களா செத்தது கிடையாது. இதை நம்ம லிவிங் எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன் சொந்த வாழ்க்கையில இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். சில தொழில்கள் நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம், அந்த தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்தது, வேணான்னு விட்டுட்டு வெளியே வந்தேன், போனேன், ரோடாக திரிஞ்சேன், அங்கே போனேன், இங்கே வேலை செஞ்சேன், அங்கே வேலை செஞ்சேன், எங்கெங்கேயோ எல்லாம் பட்டு கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து 4-5 வருஷம் என்ன அலைக்கழிக்கப்பட்டு அங்கே போய் கடைசியாக ஒரு இடத்துல போய் இப்போ எனக்கு நான் விட்டுட்டு வரும்போது வாடகை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க வீட்டில். இப்போ இன்னைக்கு எனக்கு சொந்த வீடு இருக்குது, ஒரு தோட்டம் இருக்குது, இது வச்சு இதெல்லாம் கொடுத்தேன். புரியுது? அப்போ கூட என்ன சொன்னாங்க, திருமணம் பண்ணும்போது அதுவும் ஹிஜ்ரத் தான். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, வரதட்சணை வாங்கலாம். நம்ம ஃபேமிலியில் என்ன 25 வாங்குறது, குறைந்தபட்சம் 25 பவுன் 25,000 ரூபா காசு, அப்புறம் கல்யாண செலவு பொண்ணு வீட்டு தலையில் கட்டுறது. இதுதான் நம்ம ஃபேமிலியோடைய வழக்கம். இப்போ நாம என்ன சொன்னோம், மாட்டோம், இது வேண்டாம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, நீ கல்யாணம் பண்ணு, நான் உனக்கு காசு தரேங்கிறான். இல்லை ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வேண்டாம், நமக்கு அந்த வரதட்சணைங்கிறது வேண்டாம், கல்யாண செலவு நான் தான் பண்ணுவேன், நம்ம காசில் தான் பண்ணுவோம், நமக்கு என்ன முடிஞ்சது மகர போட்டோம் வந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு என்னாச்சு, சொந்த வீடு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். நம்ம அப்போ வரைக்கும் எங்கே இருந்தோம், வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ அல்லாஹ்வுக்காக நம்ம எதை இழந்தாலும் அல்லாஹ் அதை விட பன்மடங்கு கொடுப்போம். ஆனால் லேட்டாக கொடுப்போம். நான் இன்னைக்கு விட்டுன்னா நாளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். முதல்ல டெஸ்ட் பண்ணுவான், 2 வருஷத்துல நீ பேக் அடிக்கிறியான்னு பார்ப்பான். என்ன நல்லா கொடுக்குறேன்னு ஒன்றும் வரவே இல்லை, அவள் பொண்டாட்டி பிடிச்சி 4 அப்பா போய் அப்பாண்ட போய் 25 பவுன் வாங்கிட்டு வரப்போ அப்படின்னு இப்படி வாங்கினேன்னு வச்சுக்கோ, வராது. இதான் சொல்கிறேன், அல்லாஹ்வை நம்பி இறங்கணும். கோதாவில் இறங்கினா கைவிடப்படா. சரியா? அப்போ இது ஒரு முக்கியமான ஹிஜ்ரத். இது ஹஜ்ரத்தில் இது ஒரு வகை. மேலும் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் பொறுப்பாகி விட்டது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். இப்போ மக்காலேருந்து ஒருத்தர் கிளம்பி வரீங்க, வர வழியிலே செத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. மக்காலேருந்து ஒரு ஸ்டெப் வச்சுட்டீங்களா, ஹிஜ்ரத் பண்ணிட்டீங்க, அவ்வளோ. புரியுதா? அப்போ அல்லாஹ் எவ்வளோ இறக்க குணம் உண்டவன் பாரு. வேலை முடியுதுன்னெலாம் பார்க்க மாட்டான். உன் நீயத் என்ன, ஹிஜ்ரத்து பண்ணலான்ட்டு நாளைக்கு முடிவு பண்ண, நைட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டேன், ஹிஜ்ரத்லாம் பண்ணல, ஆனால் நீ முஹாஜிர். புரியுதா? அல்லாஹ்வுக்காக நம்ம வேலை செய்யும் போது அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான். மேலும் நீங்கள் பயணம் புறப்பட்டு சென்றால் சில தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது தவறு எதுவும் இல்லை. குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் சுருக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் நிச்சயமாக நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு வெளிப்படையான பகைவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பயணம் புறப்பட்டு சென்றால் தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது தவறு எதுவும் இல்லை. டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஜம்மு பண்ணி தொழுகை 4 ரக்காத்து லொஹர் இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், 2 ரக்காத்தை தொழுகலாம். 2 ரக்காத்து 4 ரக்காத்து அசர் இருக்கு, 2 ரக்காத்து தொழுகலாம். இது ரெண்டும் சேர்த்தியும் தொழுகலாம். லோஹருடைய வக்திலே 2 ரக்காத்தும் தொழுகலாம், அசருடைய வக்திலே 2 ரக்காத்தும் தொழுகலாம். உள்ளூர்ல இருந்துட்டு நீங்க போனீங்கன்னா இங்க தொழும்போது 4 நாளா தொழுது தான் ஜம்மு பண்ணணும். நீ அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்க போனீங்கன்னா 2 பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி மகரிபு இஷாவும் ஒரு செட்டு, லொஹரும் அசரும் ஒரு செட்டு. அசரும் மகரிபு செட்டு கிடையாது. புரியுதா? இது ரெண்டையும் ஜம்மு பண்ணலாம், இது ரெண்டையும் ஜம்மு பண்ணலாம். மகரிபு 3க்கு 3 தான் தொழுவணும், அசர் இஷா 2 ரக்காத் பண்ணிக்கலாம். இது ஜம்மு கசருடைய சட்டம். இப்போ ஜம்மு கசர் எவ்வளவு தூரம் போனா பண்ணலாம், இது ஒரு கேள்வி. எவ்வளோ தூரம் போனால் போகலாம். நாம் பார்த்த வரைக்கும் இன்ஷால்லா இதை பற்றி நம்ம விரிவாக ஒரு தனி வீடியோ பண்ணுவோம். இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். முதல்ல டிஎன்டிஜியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கணக்கு வச்சிருந்தோம். எவ்வளோ அப்படின்னா 19 கிலோமீட்டரோ 17 கிலோமீட்டரோ இந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அபு அப்துல்லா அவங்களுடைய அந்த ஆய்வில் பார்க்கும்போது 5.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். 5.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே ஜம்மும் செய்யலாம், கசரும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சினாரியும் இருக்குது தொழுகையில். என்ன அப்படின்னா ஒரு ட்ராவலும் பண்ணல, இன்னைக்கு துணி கடைக்கு துணி எடுக்க போகிறோம், அங்கே போய் தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், வீட்லேயே 4 ரக்காத்து லொஹரு 4 ரக்காத்து அசரு தொழுதுட்டு போய் நைட்டு வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்பி 3 ரக்காத்து மகரிபு 4 ரக்காத்து இஷா தொழுலாம். இப்படி ஒரு சலுகையும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே ஹதீஸ் வரும்,
மதீனாவுல எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரசூல்லா எங்களுக்கு லொஹர் அசர் சேர்த்து நடத்தினார்கள். பள்ளிவாசல்ல லொஹர்லேயே அசர் நடத்திட்டாங்க. அசருக்கு வந்து பார்த்தா தொழுகையே நடக்கல. மகரிபிலே இஷா நடத்திட்டாங்க. இஷால பார்த்தா தொழுகையே நடத்தல. அதே மாதிரி எங்கேயாவது பயான் கிளாஸ் நடத்துறோம், எங்கேயாவது வந்து ஒரு இது நடத்துறோம், மக்கள் அசம்பிள் பண்ணணும், மறுபடியும் வந்து உட்கார வைக்கணும், பெரிய கூட்டம், அப்போல்லாம் என்ன பண்ணலாம், ஜம்மு பண்ணலாம், உள்ளூர்லேயே பண்ணலாம். நான் சொல்றது ஒரு இன்ச்சு கூட நீங்க நவர வேண்டியது. ஆனால் கசர் பண்ண முடியாது, அந்த 2 ரக்காத்தை குறைக்க முடியாது. ஆனால் வெளியூருங்கிறது 2 ரக்காத்து குறைக்கலாம். நபிசுல்லாசலம் காலத்தில் வெளியூருங்கிறது என்ன, 5 கிலோமீட்டரே வெளியூர் தான். இப்போ ரசூல்லா காலத்தில் வந்து நீ அங்கேருந்து உஹதுக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து ஜம்மு பண்ணுவாங்க. உஹது எவ்வளோ இருக்கு, மேப் அடிச்சு பாரு, 7 கிலோமீட்டர் தான். மதீனாவுடைய மஸ்ஜிதிலிருந்து 7 கிலோமீட்டர் தான் உஹது. சரி, அங்கேருந்து கூஃபா பள்ளிவாசல் எடுத்து பாரு, அது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தான் வருது. சரியா, அது அலிலாம் வந்து ஹதீஸ் சொல்லுவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த ஏரியா, அங்கே நின்றுட்டு ஜம்மு செய்வாங்க. பாலைவனம் ஃப்ளாட்டாக இருக்குமா, ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப விசிபிலிட்டி இருக்கும். இங்கேருந்து மதீனா தூரத்தில் தெரியும், இவங்க அந்த இடத்துல இருக்கும்போது ஜம்மு செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக நம்ம இன்னும் விரிவாக அது என்னென்ன எவிடன்ஸ், இப்போ ஹதீஸ் நம்பர்லாம் என்கிட்ட கொள்ள அதெல்லாம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஜம்மு கசர் சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போடும். ஏன்னா அது முக்கியமாக போட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் சிரமம் எடுத்துக்கிறாங்க, தொழுகை வந்து ரொம்ப பாரமாக்கிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியல, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, முழிக்கிறாங்க, அங்கே போய் தொழுகை என்ன பண்ணுறது, ஆஸ்பத்திரி போனால் 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், சொல்ல முடியாது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும், வீட்டிலே ஜம்மு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, லோஹர் அசர் ஒரு செட்டு, மகரிப் இஷா ஒரு செட்டு. நீ வந்து லோஹர் அசரை தான் செட்டு பண்ணுமே தவிர நாளையும் ஒரே செட்டாக பண்ணிடக்கூடாது. காலையில் 9 மணிக்கே கிளம்பி லோஹரை விட்டு, அசரை விட்டு, மகரிபை விட்டு, இஷாவை விட்டு நைட்டு வந்து எல்லாத்தையும் பெரட்டி அடிக்கக்கூடாது. புரியுதா, இது வந்து பைத்தியகாரத்தனம், இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சுபுடைய தொழுகை சலுகை கிடையாது, எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் தொழுகை, இது ஒன்று. அப்போ இது வந்து ஜம்மு கசர், இது பிரயாணத்துக்கான சட்டம். அடுத்த ஒரு தொழுகை அல்ல சொல்றான். மேலும் நபியே, நீர் முஸ்லிம்களிடையே இருக்கும்போது போர் நிலையில் அவர்களுக்கு தொலை வைப்பீராயின் அவர்களில் ஒரு குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு உம்மோடு நின்று கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் சுஜூது செய்து முடித்து விட்டால் பின்னால் சற்று விலகி சென்று விட வேண்டும். தொழாமல் இருக்கும் மற்றொரு குழுவினர் உம்மோடு வந்து தொழ வேண்டும். அத்துடன் அவர்களும் முன்னெச்சரிக்கையோடு தம் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் ஆயுதங்களிலும் பொருள்களிலும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உங்கள் மீது ஒரே அடியாக திடீர் தாக்குதல் நடத்த நிராகரிப்போர் தக்க தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், போர்க்களத்தில் ஒரு தொழுகை சொல்றான். இந்த இடத்துல என்ன, ரசூல்லா வந்து தொழு வைக்கிறாங்க, அவர் இமாமா நின்றுட்டாரு. இப்போ லோஹர் அசர் நடத்தணும். ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லோஹர் தொழுகை 1 ரக்காத் நடத்துவாங்க. 1 ரக்காத்து நடத்திட்டு சஜிதா 2 சஜிதா செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு 2வது ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு பேட்ச் ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா ஒரு 200 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த 200 பேர் 2வது பேட்ச் வந்து ரசூல்லா வந்து நின்ன உடனே ரசூல்லா எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு 2வது ரக்காத்து தொழு வைப்பாங்க. இப்போ தொழு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், அவங்களும் வந்து தொழு வச்சு ரசூல்லா சலாம் கொடுத்துருவாங்க. இப்போ இமாமுக்கு வந்து இவர் 2 ஆச்சு தொழு, முன்னாடி போன பேட்சும் 2 ரக்காத் தொழுதுருச்சு, இப்போ இந்த பேட்சும் 2 ரக்காத்து தொழுதுருச்சு. பின்னாடி மறுபடியும் ரசூல்லா சலாம் கொடுத்தோன்னே இவங்க எந்திரிச்சு 2வது ரக்காத் தொழுதுப்பாங்க. இது ஏன் இப்படி அப்படின்னா, ரசூல்லா பின்னாடி நின்று தொழுவது அவ்வளோ பெரிய பாக்கியம். இப்போ இந்த வந்து பாதி பேர் சண்டை போடுறவங்க சண்டை போடுங்க, தொழுவுறவங்க தொழுவாங்கன்னு என்ன ஆகும், அங்கே ஒரு ஆள் இருக்காது, எல்லா ஆள் இங்கே வரும். ரசூல்லா தொழுவாங்க, நான் ஏன் விட்டுட்டு வரணும். அதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு மெத்தட்ல தொழுங்க. இது இந்த போர்க்கள தொழுகை பொறுத்த வரைக்கும் 4 முறை சொல்லப்படுது. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன, ரசூல்லா வந்து இப்படி ஒரு தொழுகை முடிச்சாங்களே அதோட சலாம் கொடுத்துட்டு போயிடணும், வெறும் 1 ரக்காத் தான் கடமை, இப்படி சொல்ற ஆலிம்களும் இருக்காங்க. புரியுதா, வெறும் 1 ரக்காத் சலாம் கொடுத்து போயிடணும். அடுத்த அவர் வரும்போது அவரும் 1 ரக்காத் தொழுகை நடத்தும். இங்க ஒரு தான், பிரயாணத்துல 2, போர்ல 1. இதுல முக்கியமான மேட்டர், போர்ல கூட அல்ல தொழுகையை விடக்கூடாதுன்னு சொல்றாங்க பத்தியா. இப்போ இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை பாரு, ஜும்மால வர்றானுங்க, வெளியே நிற்கிறது இடம் பத்தில் 3வது மாடியில் தொழுகைக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜும்மாவுடைய அசரில் ஒரே சஃபு. தொழுகை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதா இதுதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தொழுகையை விடுவது எவ்வளோ பெரிய குற்றம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. செத்துருவேன், ஒரு 50 வந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன், அல்ல என்னங்கிறேன், சாவு தொழுது சாவுங்க, செத்துரு, தொழ முடியலையா, செத்துருக்கலாம். அல்ல என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்ன, கையில் ஆயுதம் வச்சுக்கோ, ஒரு கேடையும் வச்சுக்கோ, 50 வருதா இப்படி டபக்குன்னு வை, தொழுகையில் சேட்டை பண்ணக்கூடாது, இது பண்ணலாம். இதில் இன்னொரு தொழுகை என்ன தெரியுமா, நடந்துட்டு தொழுகலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு விழுந்துருச்சு, இன்னொரு 100-200 மீட்டர் தவுண்டி அந்த இடத்துல போகிறோம், ஓடிட்டே தொழுகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம். ஏன்னா போர் சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான். உக்கிரமாக நடந்துட்டு இருக்கு, 1-to-1 பேட்டில் நடக்குதுன்னா இங்கெல்லாம் உட்காந்து ஜமாத் போட்டுருக்க முடியாது. இந்த இடத்துல ஓடி 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 தொழுவோம். புரியுதா, இந்த இடத்துல இன்னொரு சலுகையும் இருக்கு. என்ன தெரியுமா, 4 தொழுகையும் லேட் பண்ணி நைட்டு தொழுவோம். லோஹர், அசர், மகரிப், இஷா. இது வந்து ஜம்மு இதுல அகல் போர்ல இது நடந்தது. என்னாச்சு, அந்த அகல் தோண்டி வச்சிருந்தாங்க, அந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்றதுக்கு ஒரு பேட்ச் வந்து 10 நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுது.
அப்போ வர்ற பேட்சை வந்து நீ வந்து அம்பு விட்டு அடிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க வரமாட்டாங்க. நீ அம்பு விடுறதை நிறுத்தினா உள்ளே வந்துடுவான். எப்படி தொழுவ? கையில் அம்பு எடுத்து விட்டுட்டே இருக்கணும், எப்படி தொழுவ? அதனால தான் உமர் வேணும் சாயந்தரம் நைட்டு வரைக்கும் அந்த கூட்டத்தை உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இருட்டினதுக்கப்புறம் வரமாட்டாங்க, ஏன்னா வந்தா இவங்க காலி. நைட்டில் வந்து இவங்க உள்ளூரில் எல்லாம் இருக்காங்க, வந்தால் போட்டுருவாங்க. அப்போ ரசூல் இவர் வந்து உமர் வேணும் திட்டுவார், கெட்ட வார்த்தையில் திட்டுவார். போகிற பாரதேசி நாய்ங்க எங்களை வந்து தொழுகை வந்து தொழாமல் விட்டானுங்க, தொழாமல் இன்னைக்கு தடுத்துட்டாங்க அப்படிம்பார். திரும்பி பார்ப்போம் அபூபக்கரும் புலம்புவார், நானும் தொழுவல அப்படிம்பார். பின்னாடி பார்த்தா ரசூல்லா, நானும் தொழுவல அப்படின்னு. அலி எல்லாருமே தொழுவல. இவங்க இந்த சைத்தான்கள்னால நமக்கு வந்து தொழுகை வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுவும் ஒரு சினாரியோ இருக்குது. ஆனாலும் போர்க்களத்திலேயே தொழுகை வந்து இருக்குதுன்னா நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் நினச்சி பார்த்துக்கணும். நம்மளாம் முஸ்லீம் கேட்டகரியில் வருவோமான்னு நினச்சி பார்க்கணும். அசால்ட்டு. அப்போ தொழுகை எவ்வளோ இன்னைக்கு காசால தொழுகை நடக்குது. இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு உலகத்திலே நமக்கு காரி துப்புறதுக்கு ஒரு நம்மளெல்லாம் கேவலப்படுத்துறதுக்குனே காசா முஸ்லீம்கள் இருக்காங்க. ஈமானுடைய லெவல் என்ன? இன்னைக்கு அந்த பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்க கட்ஸில், இடத்த விட்டு நான் வர மாட்டேன், அடி கொல்லு ஹஸ்புன் அல்லா ஞாபகம் எல்லாரும் பேச அல்லா போதுமானா. அல்லாஹ் ஒருத்தன் திட்ட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு இல்லை, வானத்துலேருந்து அல்லா இறக்கல, அல்லாவை திட்ட மாட்டேங்கிறான். பசி புல்லு நோன்பு வைக்கிறான், சஹரும் புல்லு இஃப்தாரும் புல்லு நோன்பு வைக்கிறான். தண்ணி காணும், கரண்ட் இல்லை, எவனா சோலார் பேனல் எவனா ஒருத்தன் வச்சிருக்கான், அந்த லைட்டில் இருக்குது. வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, வண்டி திருப்பி வச்சுட்டு தராவி தொழில் நடக்கும். அந்த இடத்துல பாம்பு போட்டானா என்ன ஆகும்? பூண்டோட கபிரிஸ்தான் போக வேண்டியதான். ஒன்றும் பயப்பில்லை, நிற்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறேன். ஆயினும் மழையின் காரணமாக உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் நோயுற்றவர்களாக இருந்தால் ஆயுதங்களை கீழே வைத்து விடுவது உங்கள் மீது தவறில்லை. என்ன தவறு இல்லை? ஆயுதத்தை கையில் வச்சு தான் தொழுவணுங்கிறான். இப்போ மழை பெய்யுது, எல்லாம் இதாக இருக்குது, எல்லாம் கசகசன்னு ஆயிடுச்சு, என்ன எல்லாம் சேராக இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் வேணால் ஆயுதம் கீழே வச்சுருங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கு. எப்படி தொழுவும் போது அப்படியே இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி பாருங்க. இப்போ இது அனுமதி இருக்கு பாருங்க, தூரத்தில் எங்கே இருக்கான், எதிரி எங்கே இருக்கான், எவ்வளோ இருக்கான் பாருங்க. நிச்சயமாக, ஏன்னா அல்லாஹ் வேலையும் ஆகணும், ஆனால் தொழுகையும் வந்து விடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயார் செய்திருக்கான். யார் இந்த காஃபிரு? தொழுகை விடுறான் பார்த்தியா அவன். அந்த அல்ல என்ன சொல்கிறேன், இந்த ஆர்டர் வந்து தூக்கி போட்டு தொழுவாமல் இருந்தானா அவன் யார்? காஃபிரு. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கும் இடையே இருப்பது என்ன? தொழுகை தான். அந்த தொழுகையை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நீ முஸ்லீம் கிடையாதுன்றாங்க. உலகத்தில் நீங்கள் முஸ்லீம் தான். உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து பாய் வராருன்னு தான் சொல்லுவாங்க. பாய் பிரியாணி கொடுக்கலையா, பாய் ரம்ஜான் துணி எடுத்துட்டீங்களா, பாய் இதெல்லாம் சொல்லுவாங்க. செத்து போனேன்னு வச்சுக்கோ, மலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நீ பாய் இல்லை வாங்க கேட்டகரியில் அடித்து முதுகுலையும் இதுலையும் அடித்து இழுத்துட்டு போவாங்க. என்னடா உனக்கு இன்னைக்கு என்ன தொழுகை ஆகி போச்சு பார்த்துக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். இப்போ அல்லாஹ் என்னங்கிறான், தொழுது முடிச்ச உடனே அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதே மறந்துடுங்க, எப்படியோ நாசமாக போகணும். இப்படியே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நிற்கும் போது என் பேர் சொல்லணும் சொல்கிறாங்களா? அஹதுன் அஹத் போரில் என்னது இது? அல்லாஹ் புகழணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். கையில் வால் நின்றுட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான். நிற்கும் போது உட்காரும் போது, எங்கே உட்காந்து வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா, போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். படுக்கும்போது படுக்க போகிறீங்களா, அல்லாஹ் புகழணும். எப்போ பாரு நம்ம வாயில் அல்லாஹ் பற்றி வரணும். எதை செஞ்சாலும் அல்லாவோட ரிலேட் பண்ணணும். ஏன் நாளைக்கு இந்த செஞ்சு கொடுத்துருங்க, இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன், மாஷா அல்லாஹ் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்க, மாஷா அல்லாஹ், ஏன்னா அருமையாக பேசுகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? இந்த வாயில் அல்லாவுக்கே எல்லா கிரெடிட் கொடுத்துரும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏதோ ஒன்று கொடுக்கீங்க, ஜி ரொம்ப நன்றி ஜி, ஜஸாக்கல்லா, அவ்வளோதான். அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும், ஜஸாவை அல்லாஹ் தரட்டும். இப்படி தான் இருக்கணும். இப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறோம், தொழுதுட்டு இந்த போரில் இப்படி இருக்கும்போது கூட அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கணும். மேலும் எதிரிகள் குறித்த அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இந்த நார்மல் சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம், 4 ரகாத் தொழுங்க. புரியுதா? உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்படும். தொழுகை வெறும் கடமையாக்கப்படல, டைமில் கடமையாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு என்ன டைமு? ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா தொழுகை ஃபஸ்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து லோஹர் ஜும்மா இதுக்கு வந்தாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்க. எப்போ வந்தாங்க? முதல்ல 4 மணிக்கு வந்தாங்க, இது ஸ்டார்டிங் டைம். அடுத்த நாள் எப்போ வந்தாங்க? 5:45 வந்தாங்க, இது எண்டிங் டைம். காமிச்சாங்க, இது ஸ்டார்ட்டு இது எண்டு. அதே மாதிரி லோஹருக்கு வந்தாங்க 11:30. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒவ்வொரு நாட்டுக்கு மாறும். அடுத்த வாட்டி என்ன வந்தாங்க? 3:30 வந்தாங்க. என்னாச்சு? 11:00 3:00 வரைக்கும் லோஹர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 4 மணிக்கு வந்தாங்க. என்ன அசர் ஸ்டார்ட்டு. எங்கே முடிச்சாங்க? 6 மணிக்கு அசர் எண்டு. அப்புறம் மகரிப் ஸ்டார்ட்டு, மகரிப் எண்டு. இஷா ஸ்டார்ட்டு, இஷா எண்டு. 5 தடவையும் முதல் நேரத்தில் தொழுவப்பட்டது, 5 நேரமும் கடைசி நேரமும் தொழுவப்பட்டு எல்லாமே சட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி பள்ளியாசலில் போனீங்கன்னா நம்ம பெருசாக மண்டை வடிக்க வேண்டியதில்லை. அதிலே ஒரு தொழுகையிலேருந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் கேப் இருக்குல்ல, அதுதான் நம்ம டைம். சரியா? சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கேப்புக்குள்ளே சுபு தொழுதணும். அதுக்கப்புறம் லாங் பீரியட். சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா, லைட்டாக நடு உச்சிலிருந்து லைட்டாக அப்படி விழுந்துருச்சுன்னா லோவர் ஸ்டார்ட். இந்த ஒரு நிழல் 2 நிழல் வர வரைக்கும் சூரியன் சாஞ்சிருச்சுன்னா அசர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுன்னா மகரிப் ஸ்டார்ட். சூரியன் மறைஞ்சு ஃபுல்லாக இருட்டாயிருச்சு அப்படின்னா இஷா ஸ்டார்ட். சரியா? அந்த வானம் சிவப்பாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக கருப்பாயிருச்சுன்னா இஷா ஸ்டார்ட்.
இஷா வந்து அடுத்தது சுபு வரைக்கும் இருக்கும். இது வந்து தொழுகையோடைய நேரம். நல்லா சொல்கிறான், தொழுகையை கடமையாக்கியிருக்கேன், அது நேரத்தோடு பான் பண்ணியிருக்கேன். ஏன்? ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கணும், அல்லாஹ் மறக்கவே கூடாது. அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களை போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுறீங்க, ஆச்சு முடிஞ்சு போச்சு, இப்போ போரில் சண்டை நடந்துட்டு இருக்கு, அவங்க ஓடுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க? ஓடிட்டாங்க அப்படின்னு நின்று அப்படியே சேர போட்டு அப்பா அந்த மாச பாட்டில் எடுப்பா அப்படின்னு சொல்லி உட்காராதீங்க, துரத்திட்டு போங்க, ஃபுல்லாக முடிங்க அவங்கள. எல்லாம் சொல்கிறோம். அல்ல ரொம்ப தூரம் ஓடுறாங்களா? அவங்க ஓடுறாங்களா, நீ ஓடு, உனக்கு என்ன நோக்குது? காஃபிர் அவன் ஓடுறான், உனக்கு என்னடா நோக்குது? ஓடு. இல்லை நாளோ இது இல்லை அது இல்லைன்னா நீ தத்தி மாதிரி அல்ல சொல்கிறான். மேலும் அல்லாஹ் அவன் என்ன சொல்கிறான்? அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களை போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் வந்து வெயிலில் நின்று சண்டை போட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் ஏசி ரூமில் உட்காந்து சண்டை போடல, அவங்களும் வெயிலில் தான் இருக்காங்க. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா அவங்களுக்கும் எடுக்குது. நீங்கள் சாப்பாடு கொண்டு வரணும்னு அவங்களும் தான் கொண்டு வராங்க. நீயும் காஞ்ச பேரிச்சம்பழம், அவனும் காஞ்ச பேரிச்சம்பழம். என்ன இத்தனைக்கு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கிறீங்க. சொர்க்கத்தை அவன் ஒன்றும் எதிர்பார்த்து வரல, வெறும் துனியாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்தே இப்படி சண்டை போடுறான்னா நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? துனியாலும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குற, சொர்க்கமும் எதிர்பார்க்குற, ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வேற நீ எதிர்பார்க்குற. ஆனால் வேலை இவன் அளவு கூட செய்ய மாட்டேங்கிற. இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை. நீ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எவ்வளோ உழைக்கிறாங்க தெரியுமா? ஷாக்கா எத்தனை இருக்குது தெரியுமா? காலையில் 7 மணி நீ எந்திரிச்சு அன்றைக்கா கிரவுண்டு போயிருக்கிய? ஆர்எஸ்எஸ் போய் பாரு கிரவுண்டில் என்ன பரேட் நடத்துகிறாங்கன்ட்டு. அவங்க 7 மணிக்கு மேலே தூங்கி பார்த்துருக்க மாட்டேன். புரியுதா? அதனால தான் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு மேலே உட்கார வச்சிருக்காங்க. இந்த சமுதாயம் சுபு தொழுகைகள் எங்கே இருக்குது? நைட்டு 11 மணி வரைக்கும் நல்லா படம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்குது. புரியுதா? இந்த சமுதாயம் நசமாக தான் போகும், உருப்படாது. அப்போ எல்லாம் வந்து அதை சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்காத என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவங்கள விட நீங்கள் கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க. அவங்க போடுற எஃபர்ட் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. போட்டாங்களா அவங்க எஃபர்ட்டு? அவங்களும் கை காசு போட்டு தானே செலவு பண்ணி வந்தாங்க. அரபுகளில் மிலிட்ரிக்கு வந்து சம்பளம் கிடையாது, வாலண்டியராக தான் வருவாங்க. புரியுதா? இவங்களும் வாலண்டியர், அவங்களும் வாலண்டியர், சம்பளம் அவங்க வந்தாங்க. மேலும் எல்லாம் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து இல்லை நாங்கள் அவங்க அளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறீங்களா? அது எனக்கு தெரியும். அதான் நான் சொல்கிறேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன், லைட்டாக அப்படி ரெண்டு ஜர்க் கொடுத்துட்டு அப்படியே நீ டாவ் காட்டினது நம்மளால் இப்படி பண்ணுவாங்கல்ல, அதாவது வாங்க வாங்க அப்படி உட்காருங்க, இப்படி இப்படிமா இந்த ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிறான். இதுதான் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் கடைசி 200 வசனம் பார்த்தோம் சொன்னால, நீங்கள் வந்து பொறுமையை எதிர்பாருங்கள், பொறுமையில் அவர்களுடன் தாண்டி போங்க. அப்போ என்ன அர்த்தம்? பொறுமைன்னு என்ன அர்த்தம்? அவங்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்தா நீங்கள் 4 மணி நேரம் சும்மா உட்காருங்க. அது இல்லை. சபர்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவன் 2 கிலோமீட்டர் ஒன்று, நான் 4 கிலோமீட்டர் ஒன்று. புரியுதா? அந்த அளவுக்கு டெடிகேஷனோடு இருக்கிறது. ஸோ இதுதான் விஷயம். இது வரைக்குமான கிளாஸ் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலேருந்து பார்ப்போம். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.